நல்லூருடைய உட்பகுதியில் காணொலியை பதிவு செய்த நபர், அதாவது விதிமுறைகளை மீறிய நபர். அந்த உள் வீதிகளில் யாருமே புகைப்படம் எடுத்தல், போன் பாவித்தல், அந்த நேரங்கள் அந்த விடயங்கள் எல்லாமே தடுக்கப்பட்டிருக்குது. சரியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது வடக்கு புற வாயில இருக்கிற அந்த வரவேற்பு வளைவில் இருக்கிற எங்களுடைய ஆறுமுக சாமியினுடைய அந்த உருவம். அவ்வளவு நேர்த்தியாக அந்த உருவத்தை வடிச்சிருக்கிறாங்கன்னு நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது புதிதாக அமைக்கப்பட்ட ஒரு வரவேற்பு வளைவு. இது வடக்கு வாசல்ல இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜு. நாங்கள் நிற்கிற இடம் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் குறிப்பாக நல்லூர் பகுதியில் நிற்கிறோம். இன்றைய நாள் 2026 மகோத்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலை திருவிழா. எப்படி எல்லாமே இருக்க போகுது. கூடுதலாக ஒரு நல்லூர் திருவிழாவுக்கு வரும்போது எல்லாருமே அவ்வளவு நம்பிக்கையோடு வருவாங்க. காரணம் என்னென்னா, இந்த நேரம் இந்த திருவிழா நிறைவு பெறும், இந்த திருவிழா ஆரம்பமாகும் என்ற ஒரு நம்பிக்கை. அதாவது இந்த நேரம் போனால் பூசைகள் எல்லாமே ஆரம்பமாகி இந்த நேரத்துக்கு முடிவடையும். அதாவது அந்த நேரம் நேர்த்தி என்ற ஒரு விடயம் இங்கே குறிப்பாக பேணப்படும். அதற்கான காரணம் அவர்களுடைய அந்த நிர்வாகத்தன்மை. அப்படியாகவே இந்த நல்லூரானுக்கே ஒரு தனிச்சிறப்பானது தான் அந்த நிர்வாகம், மற்றது பூசைகள் இடம்பெறுவது, அந்த முருகனுடைய சாத்தப்படி வேலைகள் என்று இப்படி எல்லாமே ஒரு தனிச்சிறப்பு மிக்கது. அந்த வகையில் இன்றைய நாள் இந்த காலை திருவிழாவில் முருகன் வரப்போகிற அந்த சாத்துப்படி வேலைகள் எல்லாமே எவ்வாறு இருக்க போது, இந்த காலை திருவிழா எப்படியெல்லாம் நடக்க போகுன்றதை தொடர்ந்து இந்த காணொளியோட பார்க்கலாம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் கோயிலுடைய கிழக்கு புற வாயில் 3ல் நிற்கிறோம். அப்படியாக தொடர்ந்து நீங்கள் தெற்கு புற வாயில் இருக்கிற அங்கே கிளி கோபுரத்தினுடைய அழகை நீங்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் இன்றைய தினம் 2026 மகோத்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலை பூசை. நிறைந்த பக்தர்கள் உட்பகுதியில் வசந்த மண்டப பூசைகளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக சரியாக நேரம் 10 மணிகளவாகுது. நீங்கள் எங்களுடைய ராஜகோபுரத்தில் இருக்கிற அந்த மணிக்கூட்டில் நீங்கள் நேரத்தை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக தொடர்ந்து இந்த இடங்களில் பக்தர்கள் எல்லாருமே தமது நேர்த்தி கடன் நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படியாக 10:45 மணி அளவில் பூசைகள் எல்லாமே வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி விளம்பருகிற அந்த காட்சிகளையும் பார்க்கலாம். சப்பரதத்தினுடைய வேலைப்பாடுகளும் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கு. இந்த இடத்துல ஒரு அழகிய காட்சி. அப்பா தனது மகனையும் பின்தொடர வைத்து இந்த இடத்துல தமது அங்க பிரதட்சணையை செய்து கொண்டிருக்க அந்த ஒரு அழகிய காட்சியை எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருந்தது. அந்த வகையில் வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி இந்த கிழக்கு புற வாயில் 3ல் இருக்கிற கொடித்தம்பத்துக்கு முற்பகுதியில் எழுந்தருள்வார். இந்த இடங்களில் தீபாரதனைகள் எல்லாமே காட்டப்பட்டு பூக்கள் தூவி சுவாமி எழுந்தருளிய பின் உட்பகுதியில் வலம் வருகின்ற அந்த காட்சிகளை நாங்கள் தொடர்ந்து அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். காலை நேர பூசையில் சுவாமி உட்பகுதியை மட்டும் எழுந்தருளி உலா வருவார். மாலை நேரங்களில் உட்பகுதியை சுற்றி சுவாமி வெளிவீதி உலா வருகின்ற காட்சிகளையும் எங்களால் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வகையில் தொடர்ந்து சுவாமி வசந்த மண்டப பூசைகளை நிறைவு பெற்று இந்த இடத்துல எழுந்தருளி உட்வீதி வலம் வருகின்ற அந்த காட்சிகளை தொடர்ந்து பார்க்கலாம். இந்த இடங்களில் எங்களுடைய முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேதரராக முருகப்பெருமான் எங்களுடைய மயில் வாகனத்திலையும் வெள்ளி மயில் வாகனத்திலையும் வள்ளி தெய்வானை சமேதரராக அன்னப்பச்சி வாகனத்திலையும் வலம் வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சரியாக வசந்த மண்டபம் இருக்கிற அந்த பகுதிக்கு நேர்பகுதியில் சுவாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார்.
இந்த இடங்களில் சுவாமி உள்வீதி வலம் வருகின்ற வேளைகளில் பின்பகுதியில் பக்தர்கள் எல்லாமே சென்று கொண்டிருப்பார்கள். அந்த வகையில் இந்த இடங்களில் நிறைந்த சிறுவர்கள் இருந்து இந்த இடங்களில் பஜனைகள் பாடிக்கொண்டு வருகின்ற அந்த அழகிய காட்சிகளை கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அது ஒரு அற்புத காட்சி. இந்த இடத்துல பாருங்கள், அந்த அழகான ஒரு தோற்றத்தோடு எங்களுடைய ஆலயம் பிரகாசித்து கொண்டிருக்கிற வேளைகளில் இந்த இடங்களில் சிறுவர்கள் பஜனைகள் பாடிக்கொண்டு காட்சி பார்க்கலாம். சரியாக இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பைரவருடைய இருப்பிடம் இருக்கிற பக்கத்து கிழக்கு புறத்தை பார்த்து கொண்டிருக்கிற அந்த வாயிலில் நிற்போம். அதாவது நடராஜருடைய அந்த உருவம் இருக்கிற அந்த இடம். இந்த இடத்துல சரியாக சுவாமி திரும்பும்போது ஒரு அழகிய ஒரு அற்புத காட்சி என்று சொல்லுவோம். 2026ஆம் ஆண்டு மகோத்சவத்துடைய 3ஆம் நாள் காலை பூஜை. இந்த முருகன் வள்ளி தெய்வானை சமுதிரராக வருகின்ற அந்த சாத்துப்படி வேலைகள் எல்லாமே அவ்வளவு பிரமிக்கப்பட கூடிய வகையில் தான் இருக்குன்னு சொல்லணும். நல்லூரானுக்கே உரிய ஒரு தனித்துவம், நல்லூரானுக்கே உரிய ஒரு அழகென்று தான் சொல்லணும். அலங்கார கந்தன் அவ்வளவு அழகாக அந்த சாத்துப்படிகள் எல்லாமே இருக்குது. கிட்டத்தட்ட சிவப்பு மஞ்சள் மலர் மாலைகளோட ஒரு சிவப்பு நிற ஆடை அலங்காரத்தோடு வருகின்ற அந்த அற்புத காட்சி அதை இந்த இடங்களில் நாங்கள் வெளிப்பகுதியிலிருந்து காணொலி பதிவு செய்யும்போது உட்பகுதியிலேருந்து ஒரு நபர் அந்த இடத்துல புகைப்படம் எடுத்து கொண்டிருக்க காட்சியை அவதானிக்கக்கூடிய இருந்தது. அதன் பிறகு அங்கிருந்த ஊழியர் சென்று அதை இடைநிறுத்தி விட்டார். இது சம்பந்தமாக நான் இறுதியில் அந்த விதிமுறைகள் கட்டுப்பாடுகள் சம்பந்தமாக நான் குறிப்பிடுவேன். தொடர்ந்து சுவாமி உள்வீதி வலம் இருக்கின்ற அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கலாம்.
மற்றது இன்னொரு விடயம் என்று சொல்லி ஆகணும். அனைவரும் அறிந்தது நல்லூர் ஆலயத்துக்கென ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கு, ஒரு விதிமுறைகள் ஒன்று இருக்கு. அந்த விடயம் சம்பந்தமாக ஏற்கனவே அந்த கோயிலுடைய முன் வாயில் பகுதியில் போட்டிருப்பாங்க. அதாவது உள் வீதிகளில் யாருமே புகைப்படம் எடுத்தல், போன் பாவித்தல், காணொலி பதிவு செய்யல எதுவுமே செய்யலாது. இப்போ வெளிப்பகுதியில் ஏதாவது நாங்கள் இடையூறு இன்றி காணொலிகள் புகைப்படங்கள் பதிவு செய்யலாம். அவ்வாறாக தான் இன்றைய தினம் 3ஆம் நாள் காலை நேரம் பூசைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிற வேளைகளில் இந்த இடங்களில் சுவாமி வரும்போது இந்த உட்பாகத்திலிருந்து ஒரு நபரோடால் காணொலி வந்து பதிவு செய்வார். இப்போ அதை நாங்கள் பெஞ்சு நிறுத்தி அந்த சொன்னாங்கள். இப்போ உண்மையாக அது ஒரு விதிமுறை இருக்குது. நீங்கள் கோயிலுடைய உட்பகுதியில் வரும்போது அந்த விதிமுறைகள் சம்பந்தமாக கூட ஒரு பதாகை ஒன்று வைத்திருப்பாங்க. அப்படி அந்த பதாகையை நீங்கள் படிச்சுட்டு இருப்பாங்க. உட்பகுதியில் எந்த ஒரு காணொலியுமே நாங்கள் பதிவு செய்யலாது. அந்த விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேணும். அதாவது இது ஒரு எச்சரிக்கை, அந்த விதிமுறைகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் இந்த விடயத்தை நான் பதிவு செய்திருக்கிறேன். அப்படியாக தொடர்ந்து சுவாமி இருப்பிடத்தை நோக்கி செல்கின்ற அந்த காட்சிகளையும் நாங்கள் பார்க்கலாம். இத்தடங்களில் சுவாமி உள்வீதி வலம் வந்த பிறகு யாகசாலை பூஜைகள் எல்லாமே நிறைவு பெற்று கோயிலுடைய அந்த கொடித்தம்பம் இருக்கிற முன் வாயில் சென்று அங்கு நடைபெறுகின்ற பூஜைகளை முடிவு செய்து இருப்பிடம் செல்கின்ற அந்த காட்சியை பார்த்துக்கிறோம். ரெண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு மகோத்சவத்தினுடைய 3ஆம் நாள் காலை நேர பூசை, வசந்த மண்டப பூசைகள் எல்லாமே நிறைவு பெற்று சுவாமி உள்வீதி வலம் வந்து மீண்டும் வசந்த மண்டபத்தை நோக்கி சென்றடைந்த பின்பு வைரவர் வாசல் ஊடாக பக்தர்கள் எல்லாருமே வெளியில் வருகின்ற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான அற்புத காட்சி. இன்றைய நாள் முருகன் எழுந்தருளிய காட்சி, முருகனுடைய சாத்துப்படி வேலைகள் எல்லாமே எப்படி இருந்தது இந்த காணொலி ஊடாக பார்த்துருப்போம். அப்படியாக உள்வீதியில் இருந்து நிறைந்த பக்தர்கள் இன்றைய தினம் வெளியில் வந்து கொண்டிருக்கிற அந்த காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். 2026ஆம் ஆண்டு மகோத்சவம் மிகச் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிற வேளைகளில் இன்றைய காலை நேர பூசை மிகச் சிறப்பாக நிறைய பெற்று முடிவடைந்திருக்குது. அப்படியாக மாலை நேரம் என்ன மாதிரி எல்லாம் சுவாமி என்ன மாதிரி சாத்துப்படி வேலைகளோட வெளி வீதி உலா வருவதை தொடர்ந்து இந்த காணொலி ஊடாக நீங்கள் பார்க்கலாம். ராஜ்வீதி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அப்படியாக இன்னொரு முறை அந்த விதிமுறைகள் சம்பந்தமான விடயங்களை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றேன். நீங்கள் உட்புறம் செல்லும் போது சரியாக கிழக்குப்புற வாயில் இந்த வாசலில் இந்த விதிமுறைகள் பதாகை ஒன்று இடப்பட்டிருக்கும். அதாவது உட்பகுதியில் நீங்கள் காணொலிகளோ ஏதாவது இலத்திரனியல் பொருட்களோ எதுவுமே பயன்படுத்த முடியாதுன்ற விடயத்தை இந்த இடத்துல தெளிவாக ஒரு பதாகை இடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் பார்த்துட்டு உட்செல்வது மிகச் சிறந்தது. அப்படியாக இந்த காணொலி அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காணொலி சம்பந்தமான கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.